வார்னர் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓப்பனிங் கிக் ஆனா ஒரு சம ஸ்குவாட். எஸ்ஆர்ஹெச்சும் பஞ்சாபோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த மாதிரி பிக் நேம்ஸ்க்கு போயிருவாங்க, நேம்ஸ்க்கு ஹை பிரைஸ் போயிருவாங்க. தலைவா பாருங்க ப்ரோ, ரீப்ளேஸ்மெண்டா வந்து பாருங்க ப்ரோ. அதான் கலக்குவான்னு நினைக்கிறீங்க? கலக்குனா பார்ப்போம். என்னது என்ன டீம் பார்ப்போம்? இங்கிலாந்து பஞ்சாப் அப்புறம் என் தலைவன் வந்துட்டு ஆஸ்திரேலியா போட்டா 8ல 6 ஃபாரினர்ஸ் ஆஸ்திரேலியா. ஓகே, இப்போ 11 பார்த்தோம்னா வச்சுங்கன்னா ஓப்பனிங் வந்து அங்கதான் ப்ரோ மாட்டுறாங்க. ஒரு இல்ல இல்ல ஓப்பனர்லாம் இருக்கு, ஓப்பனர் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, இங்கிலீஷும் பிரப்சிபின் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. அப்படி இல்ல ஓப்பனரா விளையாண்டது இல்லையே ப்ரோ. ப்ரோ நம்பர் 3 ஆடிருக்கேன், நம்பர் 1 ஆடுறதுல என்ன பிரச்சனை தெரியல. அதுக்கு மேபி வேற ஓப்பனர் பிரப்சிமரன் கீப்பர்னால மேபி ஒரு வார்னரை கூட எடுத்து போட்டுருக்கலாம். நான் ஒத்துக்கவே மாட்டேன். வார்னர் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எடுத்தா சிஎஸ்கே எடுத்தானா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். வேற எவன் எடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, வார்னர் கதை முடிஞ்சு அவ்வளவுதான். சிஎஸ்கே எடுத்திருந்தா ப்ரோ ஒரே சாய்ஸ். சொல்றீங்க ப்ரோ வேற என்ன சொல்றீங்க? தலைவா பாருங்க ப்ரோ, ரீப்ளேஸ்மெண்டா வந்து பாருங்க ப்ரோ. அதான் கலக்குவான்னு நினைக்கிறீங்க? கலக்குனா பார்ப்போம். இல்ல இல்ல, நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது வரைக்கும் சொல்றேன், ஆட்டிடியூடு போச்சு ப்ரோ. பேட்ஸ்மேனுக்குலாம் வந்து நான் சொல்றேன்ல, பேட்டிங் ஆடுற டெக்னிக் இதெல்லாம் விட நீங்க வந்து பேட்ஸ்மேனை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ப்ரோ. எனக்கு தேர்வா தேர மாட்டாங்க. நீங்க வந்து வார்னர் கடைசியா கொஞ்சம் ஒரு 2 வருஷமா ஆடுறத பார்த்தா, வார்னர் அந்த பிரைட் எடுத்து ஆடுற பிளேயர், அந்த பிரைடே போச்சு. பவுலரை பார்த்து சிரிக்கிறது இதெல்லாம் வந்துச்சுனாலே ஆஸ்திரேலியா டீம் கவுந்ததுக்கு காரணமே அதான். அவங்க எவ்வளவு அக்ரெசிவ் ஆடும் போது இருந்த டாமினன்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்லி ஆனதோட அவங்க அந்த அட்லீஸ்ட் அது வந்து காரணம் வந்து அந்த பேண்ட் தான். அந்த சாண்ட் பேப்பர் பேண்ட்லனாலதான் வந்து இதானது. அதுல இருந்து அவங்க வந்து அக்ரெசிவா மத்த அவங்களை வந்து ஸ்லெச் பண்ணவே இல்லை. நீங்க அதுக்கப்புறம் யாரையுமே ஸ்லெச் பண்ணல. காரணம் எல்லாத்தையும் ஆப்போனன்ஸ் இதை தான் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க ஏதாவது ஒரு ஸ்லெச்சிங் போனீங்கன்னா ஆப்போனன்ஸ் எடுத்துட்டு வர போறது வந்து சாண்ட் பேப்பர் இஷ்யூ தான் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுல இருந்தே அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட அவங்க பேட்டிங்கோட அந்த டெம்பர்மெண்ட் போச்சு. அந்த டெம்பர்மெண்ட் போச்சுனாலே உங்களுக்கு வந்து பேட்டிங் கிராஃப் போயிடும். நீங்க வந்து எடுத்துட்டு வந்தா ஒரே ஒரு ஆள் கான்பிடன்ஸ் கொடுத்து ஆட வைக்கலாம்னு வைக்கிறேன். சிஎஸ்கே ஆட வச்சாலும் உண்டு. அவங்களே தூக்கி போட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பேஸ் பிரைஸ் கம்மியா செட் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு டீம் பார்த்து கன்சிடராவது பண்ணிருப்பாங்க. கரெக்ட். நீங்க வந்து ஃபேப் பிக் பண்ணதே பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் தான். ஃபேப்லாம் நீங்க பேஸ் பிரைஸ் சான்ஸே இல்ல. இப்போ பாத்தீங்களா T10 பாத்தீங்களா? அதுதான் சொல்றேன், இப்படி இருக்கிற ஆளே பேஸ் பிரைஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து வார்னர் எடுங்க அப்படின்னு. அடுத்து வந்து யாரு ஓப்பனிங் முடிஞ்சு இங்கிலீஷ் செம்ம பிளேயர் எனக்கு தெரியும். 360 பேட்டரு. அங்க பிரப்சிமரன் வந்து இன்கன்சிஸ்டன்ட், பட் மேட்ச்ல மாட்டிக்கிச்சுனா அடிச்சு கொடுக்குற பிளேயர். ப்ரோ நல்லா செஞ்சுரிலாம் அடிச்சான் ப்ரோ. அதான் மேட்ச் வின்னர் தான். சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்பர் 3 வந்து ஸ்ரேயஸ், நம்பர் 4 வந்து மேக்ஸ்வெல், நம்பர் 5 வந்து சஷாங்க், நம்பர் 6 ஸ்டாயினிஸ், நம்பர் 5 சஷாங்க், நம்பர் 6 ஸ்டாயினிஸ், நம்பர் 7 நேகலோதேரா, நம்பர் 8 மார்க்கோ யான்சன், நம்பர் 9 ஹர்ப்ரீத் பிரார், நம்பர் 10 சஹல், நம்பர் 11 அர்ஷ்தீப், நம்பர் 12 வைசாக், இல்லைனா எஸ் தாக்கூர், இல்லைனா குல்தீப் சென். யார் ஃபார்ம்ல இருக்காங்களோ அடக்கலாம். இப்போதைக்கு வைசாக் தான். பஞ்சாப் ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா பஞ்சாப் ஒரு நல்ல டீமா தான் தெரியுறாங்க. வேணா நீங்க பிரியன் சாரியா கூட வச்சு ஓபன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல் சொதப்பனா கூட, மேக்ஸ்வெல் இங்கிலீஷும் சொதப்பனா கூட ஒருத்தர் ஆடிட்டு பிரியான் சாரியா சொதப்பறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இப்பயே சொல்றேன், சொதப்ப வாய்ப்பே இல்லை. டொமஸ்டிக்லயும் சரி, மத்த லீக்ஸ்லயும், மத்த இது ஸ்மார்ட்லயும் சரி, ரெண்டுலயுமே வந்து 4 மேட்ச்க்கு ஒரு செஞ்சுரி இப்படி போயிட்டு இருக்கு. அவனோட கிராஃப் இப்படி போயிட்டு இருக்கு. சோ சஹலுக்கு பிரவீன் துபே பேக்கப் வச்சிருக்காங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் செட்டா இருக்காங்க. வேற உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வைசாக், விஜயகுமார், யாஸ் தாக்கூர், குல்தீப் சென், சேவியர் பாட்லெட் வேற வேணும்னா எடுத்துட்டு வரலாம். சேவியர் பாட்லெட், லாக்கி ஃபெர்குசனுக்கும் போயிருக்காங்க. ஒரு டீசென்ட் டீம். ஓப்பனிங் கிக் ஆனா ஒரு சம ஸ்குவாட் இல்ல. கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி டீம் தான் கேட்டா கிடையாது. முல்லன்பூர்ல ஆடுறதுக்கு வந்து ஸ்பின்னு பயங்கரமா ஆகும். நீங்க ஸ்டாயினிஸ் ஓகே, மேக்ஸ்வெலும் எனக்கு தெரிஞ்சு தட்டுப்புட்டு நாடி ஓரளவுக்கு ரன் வந்துச்சுனாலும் தேத்திடுவாங்க. ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஸ்குவாட் தான். சஷாங்கு ஓகே, அவங்களுக்கு அடிச்சு கொடுத்த பிளேயரு. நேகல்வேதரா ஸ்பின்னு நல்லா ஆட முடியும். டீம் செட்டு. ஸோ அதான், மத்தபடி ஸ்ட்ராட்டஜில ஒரு பிரச்சனையும் கிடையாது. கரெக்டா ப்ரோ. அதனாலதான் அவங்க பண்ட் வேணாம், ஸ்ரேயாஸ் எல்லாமே பண்ட் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இல்ல ப்ரோ, அவங்க பண்ட் வேணானே முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு பண்ட் தேவையில்ல, நான் வந்து வின்னிங் கேப்டன் தான் எனக்கு வேணும், ஸ்ரேயஸ் தான் எனக்கு வேணும். பண்ட் வந்தும் பெருசா கேப்டன்சி, ஸ்மார்ட்டான கேப்டன்சின்றது வந்து பண்ட்டு இருந்து அவங்க பாக்கல. பாண்டிங் வேற இருக்காரு, அவருக்கு எல்லாமே தெரியும் பண்ட பத்தி எல்லாமே தெரியும். சோ அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான முடிவு தான். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற வயசுலயே ஸ்டாயினிஸ் வந்து ஃபாரின் பைஸ் தான் டாப்ல இருக்க வேண்டிய பை. பட்லரு, பில் சால்ட் எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்றது ஸ்டாயினிஸ் தான் நம்பர் 1 பிளேயர். எல்லா இடத்துலயும் ஆட முடியும். பவுலிங் செம குவாலிட்டி சொல்றேன். யார்கர்ஸ் எல்லாம் கூட கரெக்டா போடுவான். சோ அந்த மாதிரி இருக்க பிளேயர் 11 கோடியில கிடைச்சு நீங்க வந்து அவன் எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஸ்டாயினிஸ்லாம் ஹை வேல்யூ பிளேயர். எல்லாத்துக்கும் பவுலிங் போட்டு வின் பண்ணி கொடுத்திருக்கான். அந்த மாதிரிலாம்
அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஸ்டானிஸ் எல்லாம் வந்து அவன் எல்எஸ்டி ஏன் விட்டானே எனக்கு தெரியல, என்ன ரீசன். ஒருவேளை அவன் கணிச்சிருப்பாங்களா இருக்கும், எப்படியும் இவன் இருக்கான், எப்படியும் தூக்கிடுவேன், பாண்டிங் இருக்காப்ல, அவர் தூக்கிடுவாப்ல, நம்ம கிடைக்க போறது இல்ல, பேசாம எதுக்கு அவ்வளவு ப்ரோ காசு போட்டுட்டு. ஆர்டிஎம் ஏதாவது போட்டாதான் எடுத்திருக்கலாம்ல ப்ரோ, ஆர்டிஎம் தான் வச்சிருந்தாங்க. ஆர்டிஎம் போட்டு பிரைஸ் தேவையில்லாம தான் ஹைக் பண்ண முடியும் ப்ரோ, பிரைஸ் தான் ஹைக் பண்ண முடியும், நீங்க எடுக்க முடியாது. ஆர்டிஎம் போட்டீங்க, அவன் 15 கோடி தானே, என்ன பண்ணுவீங்க? 15 கோடிக்கு ஆல்ரெடி இங்க எல்லாம் முடிஞ்சு வச்சு, ரிசர்வ் பண்ணிட்டுக்கான், டேவிட் மில்லர் இருக்கான், மறுபடியும் இப்ப ஸ்டானிஸையும் தூக்கி உள்ளதுக்கு போட்டு என்ன பண்றது? So, பஞ்சாப் வந்து ஓகே, அவங்க தான் பிக்கஸ்ட் பர்ஸோட வந்தாங்க. என்ன கேட்டா ஸ்ரேயஸ்க்கு அவ்வளவு போயிருக்காங்கன்னா 3 பேர்ல யார் வந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு மெத்தட்ல இருந்திருக்கலாம். அப்படியே ஸ்ரேயஸ் தான் வேணும்னாலும் ஒரு 22ல ஸ்டாப் பண்ணிருக்கலாம். 27 வந்துட்டு 26.5 வந்துட்டு ரொம்ப ஹை. அந்த பிக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, பஞ்சாப் வந்து ஒரு நம்மளோட மார்க் ஆக்ஷன்ல வந்து சுரேஷ் மட்டும் அப்படியே தனியா தெரிஞ்சான். எந்த பிளேயர்னாலும் சுரேஷ்னால எடுக்க முடிஞ்சது எல்லா சீசன்லயும். ஏன்னா நம்ம பர்ஸ் அவ்வளோ டேமேஜ் பண்ணல. ஒரு டீசெண்டா 25C ரிஷப் எடுத்தான். ஆனா இங்க வந்து அவங்க ரொம்ப அதிகமா ஒரு பைசா போட்டதுனால அவங்க நார்மலா ஆயிடுச்சு. மத்த எல்லா டீமோட பர்ஸ் வேல்யூ ஈக்குவல் ஆனதுனால அவங்களாலேயும் கடைசி நேரத்துல எந்த டீமோடய கம்பீட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சிருந்த பர்ஸுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் டீம், எல்லா ஸ்லாட்லயும் இருக்கிறதுலே பெஸ்ட் பிக்கா எடுத்திருக்கோம். இப்ப அஸ்வின் ஒரு 10C அஸ்வின் கிடைக்கிறாருன்னா அஸ்வின் பஞ்சாப் போயிருந்தா அந்த வேல்யூ அடிஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். இல்ல ராபி, நான் என்ன சொல்றேன்னா, அவன் 23 கோடி, 24 கோடியா, 26 கோடி கரெக்டா, 27ன்னு வச்சுக்குவோம். 27 போயிடுச்சு அவனோட பர்ஸ்ல இருந்து. 83 ஆயிடுச்சு அவன் பர்ஸ். ஓகேவா? 83 இருந்தாலும் அப்பயும் அவன் தான் டாப், அப்பயும் அவன்கிட்ட தான் அதிகம் பணம் இருக்கு. ஓகேவா? 18 கொடுத்துட்டாங்க, அதை கொடுக்க வேண்டிய பைசா தான். அதை நான் எதுவுமே அதான் சொல்றேன். இப்போ நீ ஹர்ஷ்தீப்புக்கு 18 கொடுக்கும் போது உனக்கு மொதல் அடி விழுந்துருச்சு. ஆமா, சகலுக்கு 18 போயிருக்கலாமா? தேவையே கிடையாது. ஏன் அதுதான் சொல்றேன், ரேர் கமாடிட்டியான்னு கேட்டா கிடையாது. ரேர் கமாடிட்டி ஸ்ரேயஸா கூட சொல்லி வின்னிங் கேப்டன்ங்கிற ஒரு பேட்ச் இருக்கு அவன்கிட்ட. நீ ஹர்ஷ்தீப் உன்னோட பவுலரு, உன்னோட வேற பண்ணிருக்கலாம் ப்ரோ, தேவையில்லாம வந்து அது கரெக்டா காவியாக்கா போட்டு கரெக்டா முடிச்சுட்டான். அடுத்து வந்து நீ சக்கலுக்கு 18 வாய்ப்பு 12ல எவனா ஒருத்தர் நிப்பாட்டி இருக்கணும். ஒண்ணு யாரு போனா சகலுக்கு? ஆர்சிபி போனாங்க, ஆர்சிபி போனாங்க, ஆர்ஆர் போனாங்க நினைக்கிறேன் ப்ரோ. ஆர்ஆர் போனாங்க, நான் சொல்றேன் எஸ்ஆர்எச் போனாங்க. அவனங்க அதான் அவன் எதுக்குதான் அவ்வளவு ஹை பிரைஸ் போய் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பண்ட் ஃபீல்டிங்காண்டியே சகல அவ்வளவு காசு கொடுக்க கூடாது ப்ரோ. அதான் நீ ஃபீல்டிங்க விட்டுருங்க, அவன் ரேர் கமாடிட்டியான்னு கேட்டா கிடையாது. நீங்க நான் வந்து 18 கோடி போனது வந்து தப்புன்னு சொல்லல, அவனுக்கு அந்த பிளேயர் தான் வேணும். இப்ப நீங்க ஒரு பிளேயர் வேணும், இப்ப சூரியகுமார் இருக்கீங்க, ஆக்ஷனுக்கு வரேன், நீ அடிச்சு போனா உனக்கு ரேர் கமாடிட்டி, உனக்கு ஆக்ஷன்லயே மட்டும்தான் இருக்கான். சகல் ரேர் கமாடிட்டியா? சேம் இதோட அடிதான் வாங்கினா கொஞ்சம் இல்ல அடி வாங்குறதெல்லாம் பிரச்சனையே இல்ல ப்ரோ, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. ரோல், இந்த லெக் ஸ்பின்னர் ரோல், அவ்வளவுதான் எனக்கு பிரச்சனை. லெக் ஸ்பின்னர் ரோலை பண்றதுக்கு ஆளே இல்லையா? எனக்கு அதான் ஒரே ஒரு இதுதான். அசரங்கா இருக்கான், அவனை பாருங்க. ஆறாரு அசரங்கா எடுத்து போயிட்டான். நீங்க ஸ்பின்னர் அஸ்வினியும் சகலையும் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன், அசரங்காவும் தீக்ஷனா இல்லைனாலும் தீக்ஷனாவும் சூப்பரா பண்ணிடுவாங்க. வேணா பாருங்களேன், நீங்க வேணா பாருங்க, மிஸ்ஸே ஆகாது. அவங்க ஃபாஸ்ட் போலிங் தான் அடி வாங்குவாங்க. மத்தபடி பஞ்சாப் வந்து ரோல் வைஸ் போகல. பஞ்சாப் வந்து பிளேயரோட நேம், இவன் பிளேயர் நேம் தான், எனக்கு இவன் தான் வேணும், இவன் தான் வேணும், அப்படி போயிட்டாங்க. எனக்கு ரோல் வேணும், இந்த ரோலை யார் சரியா பண்ணும்? நீ அவனை அப்படி போகலாம், இந்த பிளேயர் வரணும், அவனுக்கு கொஞ்சம் நீ பட்ஜெட் பண்ணி ஆகணும். எல்லாத்துக்குமே நான் பெரிய ஆள் தான் போவேன்னா, அதுவும் சகல் வந்து நான் சொல்றேன், அடுத்தே நீங்க பாத்தீங்கன்னா, நீ வந்து அசரங்கா வரான், அடுத்து நீ இப்படி ஒரு ஆள் மேல நீ நம்பிக்கை வச்சு போனதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 T20 பவுலர், T20I பவுலர் வந்து அன்சோல்டு ஆதில் ரஷீத். இப்போ நீ வந்து ஒரு இவனை விட்டுட்டு நீ சகலை விட்டுட்டு நீ ஏன் ஆதில் ரஷீத் போயிடக்கூடாது? ஒன்னும் பத்தில, நீ அவ்வளவு கோட்டா ஆடுற, நீ ஆஸ்திரேலியா கோட்டா நீ அவ்வளவு ஆடுற, அதுக்கு பதிலாக ஒரு ஆளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீ இவன் ஆதில் ரஷீத் ஆடு, செம்மையா பண்ணுவான் அந்த பிச்சில். அவனுக்கு அவன்கிட்டயும் கூகுள் இருக்கு, ஸ்லிப்பர் இருக்கு, ஸ்லைடர் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ அதுதான் பிரச்சனை. நீ வந்து ஒரு பிராண்ட் மோஸ்டா எல்லா ஐபிஎல் டீம்ஸோடையும் லீட் ஸ்பின்னர் இந்தியன் ஸ்பின்னர் தான் ப்ரோ இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுவரை பாத்தீங்கன்னா மோஸ்டா அப்படிதான் ப்ரோ. ஆர்சிபி அதுதான் போன ஆக்ஷன்ல சகல வந்து வீக்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? ஜிடி ரஷீத் கான் ப்ரோ, ரஷீத் கான் அதான் சொல்றேன் ப்ரோ. இல்ல நீங்க ரஷீத் கான் அவனை விட்டுருங்க. நீங்க இந்தியன் ஸ்பின்னர் வந்து நீ இந்தியனா தான் இருக்கணும்னு யார் சொன்னது? இல்ல ப்ரோ, இல்ல யாரு சொன்னது இல்ல ப்ரோ. ஜென்ரலா அதுதான் நம்ம எல்லா ஐபிஎல் டீம்ஸும் எல்லா சீசனும் பாத்தீங்கன்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜியா போவாங்க. ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட் லாக் பண்ண வேணாம் இன்னொரு இடத்துல. ஏன்னா இப்ப ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் எல்லாரும் பேட்டிங் எபிலிட்டி கொஞ்சம் இருக்கும். அதனால லீட் ஸ்பின்னர் ஒரு இந்தியனை வச்சுட்டு ஃபாரின் ஸ்பின்னரை விளாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேற யாராவது இல்ல, சப்போஸ் ஸ்பின் பிச் இல்லைன்னா அந்த இந்தியன் ஸ்பின்னர் வச்சுக்கிட்டு அந்த ஃபாரின் ஸ்லாட்ல பேட்டிங் எபிலிட்டிஸ் இருக்க ஸ்பாட்ல வேற யாராவது ஆல்ரவுண்டர் விளாண்டுக்கலாம். இதுதான் மோஸ்டா எல்லா டீமோட ஸ்ட்ராட்டஜியாவும் இருந்திருக்கு பாத்தீங்கன்னா. அதனாலதான் எல்லா டீம்லயும் ஒரு லெக் ஸ்பின்னர் யாராவது மார்க்கண்டே, முருகன் அஸ்வின் எவனாவது ஒருத்தன் ஒரு இந்தியன் லெக் ஸ்பின்னர் எடுத்தே போட்டா அப்படியே பண்ணுவானுங்க. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பஞ்சாப் விட்டுருங்க ஓகேவா? 17 பாயிண்ட்ஸ் சொல்லுறேன்.
அதாவது சகாலுக்கு அவ்வளவு பிரைஸ் போறப்ப நான் விட்டுட்டு அடுத்த செகண்ட் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு லெக் ஸ்பின்னர் Next spinner பாத்துக்கலாம், நல்ல அவ்வளவுதான். choice தான் bro. நீ இங்க காம்ப்ரமைஸ் பண்ணினா வேற எங்கேயாவது இப்ப வந்து 8 கோடி ரூபாய் சேமிச்சு 10 கோடி சேவ் ஆயிருக்கும். 8 கோடி ரூபாய் நீங்க சேவ் பண்ணிருக்கலாம். 8 சேவ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க இந்தியன்ஸ் நீங்க இஷான் கிஷானுக்கு போயிருக்கலாம் ப்ரோ. சூப்பரா ஓப்பனிங் விளாண்டுருப்பான் ரெக்ஸிமனோட நேரத்துக்கு. அந்த அது அவங்க வந்திருப்பாங்க 15 கோடி ஏத்தி விட்டுருப்பாங்க. SRH அவன் வேணும்னு அவன் பைத்தியக்க. SRHம் பஞ்சாபோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த மாதிரி பிக் நேம்ஸ்க்கு போயிருவாங்க, நேம்ஸுக்கு ஹை பிரைஸ் போயிருவாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலையா அவங்களுக்கு எமோஷனல் கனெக்டே கிடையாது. போயிட்டே இருப்பான்னு அடுத்த மினி ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணா அவனுக்கு 18 கோடி பர்ஸ்ல வந்துடும். அப்படியே 18C பர்ஸ்ல வந்துருச்சுன்னா அதை எடுத்து அடுத்து கேமரன் கிரீன் எப்பப்பா வர அப்படின்னு கால போட்டு கேமரன் கிரீன் வாப்பா எப்பப்பா வர அப்படின்னு அவ்வளவுதான். பேஸ்ல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவன் எந்த பிக் பேஸ்ல நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க. நேத்தன் எலிஸ்லாம் அப்படிதான் எடுத்தாங்க. பிக் பேஸ் நம்பர் 1 ஐஎஸ் விக்கெட் டேக்கர் நான் இந்த எடுத்துக்கிறேன். தடவை நேத்தன் எல்லிஸ் விக்கெட் எடுக்கலையா? சேவியர் பார்லட் தான் அந்த தடவை ஐஎஸ் விக்கெட் டேக்கர் எடுத்தாங்க பாருங்க. அவ்வளவுதான். நீ போயிட்ட போ, நீ வெளியே போ, வா நீ வா. இந்த இந்த நான் தான் சொல்றேன்ல, இந்த மாதிரி டீம் எடுத்து நீ விளையாடுன கன்ஃபார்ம் இப்ப டீம் ஸ்ட்ராங்கா இருக்குதானே. அடுத்த வருஷம் 3 பேர் ஃபார்ம் அவுட் ஆவாங்க, ரைட்டா? டைனிஸ் ஃபார்ம் அவுட் ஆனா கூட அவங்க மனசாட்சியா நம்ம ரிலீஸ் பண்ணேன். அப்படிப்பட்ட கேடு டீம் பாண்டிங் இருக்கனால மேபி பாண்டிங் இருக்கனால வேற மாதிரி கரெக்ட் ஓகே. பாண்டிங் இருந்ததுனால ஆஸ்திரேலியன் பிளேயர் ரிலீஸ் ஆகும். மத்தவன் இப்ப யான்சர் சொல்லணும்னா தூக்கி விட்டு வேற ஒண்ணு சொதப்புனாண்டா வெளியே தான். மார்க்கோ யான்சன் கன்ஃபார்ம் வெளியே தான் அடுத்த வருஷம். இல்ல நடுவுல மிட் சீசன்லயே வாய்ப்பு இருக்கு. சான்சன் வெளியே உட்கார வச்சுட்டு சேவியர் பார்லட் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கிடுவாங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அவன் இந்த 2.5ல சாம் கரன் நீங்க யாரும் தெரியுங்களா உங்களுக்கு? சாம் கரனை 18.5 கோடிக்கு எடுத்துட்டு சாம் கரன் நாங்க வந்து அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். எப்ப முன்னாடி இருந்தால சிஎஸ்கே போனால அப்ப ரிலீஸ் பண்ணிட்டு அவசரப்பட்டு நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்னுமே அப்படி நடக்காது. 2.5 கோடி ஏன்னா ஒரு மனசாட்சி இல்லாம 2.5 கோடிக்கு அவன்கிட்ட கொடுத்துட்டு இப்ப சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல ஃபார்முலா இருக்கான மார்க்கோ யான்சன் அவனை 7 கோடிக்கு எடுக்கிறியே. ரெண்டாவது அடுத்து சாம் கரன் அடுத்த பேர் மார்க்கோ யான்சன். விடுப்பா இரு நம்மால் ஃபார்ம்ல ஒருத்தர் இருக்கீங்க அவனை எடுப்போம். இப்படி நீ டீம் நடத்துறேன்னு வைங்க. நான் சொல்றேன் இப்ப ஃபார்ம்ல தானே இருக்க. கப் அடிக்க மாட்டேன், பிளே ஆஃப்ஸ் வரமாட்டேன், நான் எழுதியே தரேன், வரமாட்டேன், வாய்ப்பே கிடையாது. நீ டீம் நடத்துனீங்க வைங்களேன், கொஞ்சமாச்சும் ஒரு எமோஷனல் கனெக்ட் வேணும். பிளேயர்ஸ்குள்ளேயாவது வேணும் ப்ரோ. அதாவது இப்ப நீ எடுத்திருக்க பிளேயர் எல்லாமே ஃபார்ம்ல இருக்க பிளேயர். அது மட்டும்தான் உங்களுக்கு. நீ வந்து பிளேயர்ஸ் எப்படி ஜெல்லாக போறாங்க. போன தடவை பஞ்ச சொல்லு எல்லா இதெல்லாம் யோசிக்கணும். இப்ப சிஎஸ்கே எல்லாம் ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து ஒரு பிளேயர் எடுக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் இன்னொரு பிளேயர் இருக்காங்களான்னு பாப்பாங்க. கோச்சிங் ஸ்டாஃப் அதே இதுல இருக்காங்களான்னு பாப்பாங்க. இப்ப பிரேவோ உள்ள இருந்தா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கூட இருந்திருக்கலாம். இப்ப பிரேவோ உள்ள வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் யாருமே இல்ல. இப்ப ஆஸ்திரேலியன் பிளேயர் ஒரு ஆள் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கோச்சாவது இருக்காரு. மைக் ஹசி அந்த மாதிரி. ஆப்கான் பிளேயர் இப்ப நூர் அகமது எடுத்தாங்க. அவங்க ஓமர் ஜாய் இன்னொரு பிளேயருக்கு ட்ரை பண்ணாங்க. ஓமர் ஜாயும் கிடைக்கல. ஆனா நூர் அகமது ஏற்கனவே அவர் வந்துட்டு எம்எல்சில ஏற்கனவே சிஎஸ்கேவோட ஒரு கனெக்ஷன் ஆடிக்காரு. அதான் கனெக்ஷன் இருந்தா தான் எடுப்பாங்க அவங்க சிஎஸ்கே. யாருமே புதுசா ஒருத்தர் வரவே மாட்டாங்க. ஸோ மற்றபடி இது பஞ்சாப் ஓகே தான். இது காமெடி டீம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் அவங்க கிளம்பிடுவாங்க.